ஒரு நரி ஒன்று உணவை தேடி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்துச்சம்மா. அப்ப சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு துணி செய்கிற இடத்துக்கு போய் துணிக்காக வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற சாயத்துக்குள்ள தெரியாம விழுந்துருச்சம்மா. விழுந்து அச்சோ நம்ம என்ன இப்படி மாறிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு, சரி நம்ம காட்டுக்கே திரும்ப போயிடலான்னு காட்டுக்கே திரும்ப போயிடுச்சம். காட்டுக்குள்ள போனது அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் அச்சோ என்ன இது சிவப்பு கலர்ல பயங்கரமா ஏதோ ஒரு விலங்கு நம்ம நோக்கி வருது, ஓடிடலான்னு எல்லா விலங்குகளும் நிறைய பார்த்து ஓடிடுச்சான். எல்லா விலங்குகளும் பயந்து ஓடினதை பார்த்த நரி இந்த சூழ்நிலைய நமக்கு சாதகமா மாத்திக்கலான்னு ஒரு திட்டம் மூட்டுச்சான். அப்ப ஒரு நீல நிற நரி சிவப்பு நிற நரியை பார்த்து, யாரு நீ புதுவிதமான விலங்கா இருக்கிற, இந்த காட்டுக்குள்ள உன்னை பார்த்ததே இல்லைன்னப்ப அந்த சிவப்பு நிற நரி சொல்லிச்சா, நான் கடவுள் அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளை, கடவுள் எல்லாம் உங்களை பார்த்து சொல்லி என்னை அனுப்பி வச்சாருன்னு சொன்னப்ப அதுக்கு அந்த நீல நரி, ஓ அப்படியா, சரி வா எங்க கூட்ட தலைவனிடம் உன்னை கூட்டிட்டு போறேன், அங்க போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். காட்டுல எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுத்துச்சான். இந்த விலங்கு பார்க்கவும் வித்தியாசமா இருக்கு, கடவுள் அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளைன்னது, கடவுள் எப்பயும் நமக்கு நல்லதுதான் செய்வாரு, அதனால இந்த விலங்கை நம்ம ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் சேர்ந்து நிறைய காட்டுக்கே ராஜாவாக்கிச்சான். காட்டுக்கே ராஜாவான நரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அப்ப ஒரு முடிவு எடுத்துச்சா, அந்த காட்டுல இருக்கிற எல்லா நரிகளையும் வெளியேற்றணும், அப்பதான் காடு நல்லா இருக்குன்னு உத்தரவு ஒண்ணு போட்டுச்சான். அந்த உத்தரவின்படி எல்லா நரிகளும் காட்டை விட்டு வெளியே போச்சு. ஒரே ஒரு நரி மட்டும் காட்டை விட்டு வெளியே போகாம இந்த நரி பண்ற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துச்சா. அப்ப இந்த நரி கறி சாப்பிடுறத பார்த்துட்டு, என்ன இது கடவுள் அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளைன்னு, ஆனா இந்த மாதிரி மாமிஷ்ட சாப்பிடுறது இது தப்பா இருக்கே, எல்லா விலங்குகிட்டையும் சொல்லனானே எல்லா விலங்குகிட்டையும் சொல்லிச்சா. அப்ப எல்லா விலங்குகளுக்கும் சந்தேகம் வந்து நிறைய பார்க்க வந்துச்சா. நரி படுத்து இருந்தப்ப மலையில நரியோட சாயம் எல்லாம் போய் நரி பழையபடி மாறிடுச்சு, நரியோட வேஷமும் கலைஞ்சிடுச்சம்மா. அப்ப எல்லா விலங்குகளும் சேர்ந்து நரிய, நரி நீ இந்த காட்டுக்கு தகுதி இல்லாதவன், எல்லாத்தையும் ஏமாத்தி பொழைக்கிற ஒரு கேவலமான பிறவி, நீ இந்த காட்டை விட்டு இருந்தப்போன்னு நரி எல்லாம் சேர்ந்து அந்த நரிய அடிச்சு துரத்திருச்சா. அப்பதான் நரிக்குள்ள தெரிஞ்சிச்சு, யாரையும் ஏமாத்தாம வாழ கத்துக்கணும், அப்பதான் எல்லாரோடையும் ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிச்சா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு குரங்க வளர்த்திட்டு இருந்தாரம்மா. அந்த குரங்குக்கு படிப்பு அப்புறம் வாழ்வீச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரம்மா. அந்த குரங்கு நல்லா வாழ் பயிற்சி எடுத்துட்டு சொருன்னு எல்லாத்தையும் சொருவிச்சாம்மா. நல்லா வாழ் பயிற்சி எடுத்த குரங்குக்கு அரசவையில வேலை போட்டு கொடுத்தாங்களாம்மா. அப்படி ஒரு நாள் ராஜா அரசவையில் உட்காந்துருக்கப்ப ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. அப்ப அதே வந்து ராஜாவின் மனைவி தூங்குறப்பையும் ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. மனைவி மட்டும் இல்லாம ராஜாவோட முதல் மகனையும் தூங்க விடாம தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. இதை அந்த குரங்கு நல்லா நோட் பண்ணி தந்துச்சு. அப்புறம் அதே ராஜாவை தூங்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. குரங்கு இந்த எப்படியாவது விரட்டியே ஆகணும், ராஜாவை தூங்கவே விட மாட்டேங்குது, இந்த இன்னைக்கு விரட்டி ராஜாவை நிம்மதியா தூங்க வைக்கிறேன்னு தன் கையில இந்த வாழை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிச்சம்மா. அப்ப அந்த ராஜாவோட நெஞ்சு மேல உட்காந்து இருந்துச்சம்மா. குரங்கு இந்த இப்ப என்ன பண்றோம் பாருன்னு தன் கையில இந்த வாழை எடுத்து ஒரே போட்டோன்னே பறந்துடுச்சு. ராஜா நெஞ்சிலேயே வால் சொருகிடுச்சு. அவர் ராஜா உயிர் போற வழியில கத்தணும்னு வீரர்கள் வந்து பார்த்தாலாமா. வீரர்கள் வந்து பார்த்தோன்னா ராஜா இறந்து கிடந்த இடமும் குரங்கு முழிச்சிட்டு இருந்துச்சு. இதுல இந்த என்ன தெரியுது, தேவையில்லாத விஷயத்து மேல நம்ம அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சா அதோட வினை நம்ம மேலதான் திரும்பும். இந்த குரங்கு மாதிரி. நன்றி. ஒரு காட்டுல ஒரு வேடன் தீனிகளை போட்டு புறாக்களுக்காக ஒரு வலைய பண்ணி வச்சிருந்தான். நம்ம புறாக்கள் வந்து அதை பிடிக்கலான்னு. அப்ப அந்த வழியா போன ஒரு புறா கூட்டம் அங்க தானியம் இருக்கிறத பார்த்துட்டு, அங்க தானியங்கள் நிறைய இருக்கு, வாங்க சாப்பிடலான்னு தரையிறங்கி அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சம்மா. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த டீன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா அந்த புறாக்கள் மேல ஒரு பெரிய வலை ஒண்ணு விழுந்துச்சு. விழுந்தோன்னே புறாக்களுக்கு ஒரே அடிச்சு, ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப ஒளிஞ்சிருந்த வேலை வந்து பார்த்தா, புறாக்களை இப்படி மாட்டிக்கிட்டீங்களா முட்டாள் புறாக்கள்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு அப்புறம் காட்டு பக்கம் போயிட்டானாம். வேட காட்டுக்கு போனது புறா கூட்டத்தோட தலையும் வந்து ஒரு யோசனை சொன்னதுமா. என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல சிறகடிச்சோம்னா இப்ப கூண்டு மேல பறக்கு, அப்ப நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லா புறாக்களும் ஒரே நேரத்துல சிறகடிக்க ஆரம்பிச்சாங்களாமா. ஒரே நேரத்துல சிறகடிச்சோன்னு கூண்டு மேல நல்லா மேல ஏறி பறக்க ஆரம்பிச்சிச்சம்மா.
திரும்பி வந்து பார்த்த வேடனுக்கு ஒரே அதிர்ச்சி. அச்சச்சோ, எல்லா பறவைகளையும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து பறந்து கூந்த இப்படி மேல பறகுன்னு நினைச்சு பார்க்கலையே, அச்சோ போச்சேன்னு ஃபீல் பண்ண. அப்புறம் சோகமா அழுதுட்டே அவன் வீட்டுக்கு போனான். அப்போ எல்லா புறாக்களும் ஒரு எலி கூண்டுக்கு போய் ஒரு எலியோட உதவியின் மூலமா அந்த கூண்டை வெட்டி எடுத்து புறாக்கள் தப்பிச்சு சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சிடுச்சம்மா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். நன்றி. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ஒரு வடக்கடை வச்சிருந்தாங்க. டெய்லியும் கடைக்காக வடை சுடுறப்ப ஒரு காக்கா மரத்து மேல நின்று பார்த்துட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் அந்த பாட்டி ஒரு பெரிய வடை செஞ்சுட்டு அதை மாடியில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரப்ப அந்த காக்கா ஆளுங்க பாட்டிக்கு தெரியாம வடையை எடுத்துட்டு போய் மரத்து மேல உட்காந்துக்கிச்சம்மா. பத்து மேல உட்காந்துக்கிட்டு காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அச்சச்சா, வடை நல்லா பெருசா கிடைச்சிருச்சு, இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த வழியா பசியோட வந்த ஒரு நரி காக்கா கிட்ட வடை இருக்கிறது பார்த்துட்டு இந்த வடையை எப்படியாவது நம்ம தந்திரமா பேசி வாங்கிடணும்னு, காக்கா நீ தான் நல்லா பாடுவில்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னப்ப காக்காவும் சரி நான் பாட்டேன், இந்த வடையை மட்டும் நீ வச்சிரு அப்படின்னு வடையை கீழே போட்டுட்டு அது பாட ஆரம்பிச்சிச்சம்மா. அந்த கீழே போட்ட வடைய நிறைய எடுத்துக்கிச்சு. அப்ப காக்காவும் பாட ஆரம்பிச்சு காக்கான்னு. அப்ப நிறைய சொல்லிச்சு, முட்டாள் காக்கா, நீ கீழே தூக்கி போட்டுட்டல வடை, அதை நான் இப்ப எப்படி எடுத்துட்டு ஓடுறேன் பாரு. கிட்ட இருக்கிற வடையா வாங்குறதுக்கு தான் நீ நல்லா பாடுவன்னு சொல்லி உன்னை புகழ்த, இப்ப புரியுதான்னு சொல்லிட்டு நரி போனது காக்கா ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்துச்சு. ஐயோ வடை பூச்சேன்னு. நரி சிரிச்சுட்டே உன்னை சொல்லிச்சா, வீண் புகழ்ச்சியை நம்பி காக்கா மயங்கிடுச்சு, வீண் புகழ்ச்சி எப்போதும் நமக்கு ஆபத்துன்னு காக்காக்கு தெக்கல அப்படின்னு சொல்லிட்டு நரி சிரிச்சிட்டு அப்பா நமக்கு ஒரு வடை கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா கிளம்பிடுச்சான். காக்கா அப்பொண்ணு புரிஞ்சிடுச்சான், திருடி சாப்பிட்றது ஏதோ நம்ம உடம்புல ஒட்டாதுன்னு நம்மளை யாராவது வீணா புகழ்ந்தாலும் அதுவும் நிலையா நிற்காது, அதை நம்பி மயங்கி போகக்கூடாதுன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சான். நன்றி. ஒரு காட்டில் ஒரு மயில் ஒன்று இருந்தது. அந்த மயிலுக்கு தன் காட்டிலேயே நான் தான் அழகு என்று நினைத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு குருவியை பார்த்தது. அசிங்கமான குருவியை என்ன செய்து கொண்டிருக்கேன் என்று கேட்டபோது, நான் என் கூட்டை கட்டி கொண்டிருக்கிறேன், மழைக்காலம் வரப்போகுதல்லவா, அதனால் நான் என் கூட்டை கட்டி கொண்டிருக்கேன். மயிலே நீ உன் கூட்டை கட்டவன் என்று கேட்டபோது, எனக்கு அதெல்லாம் முக்கியமில்லை, எனக்கு என் அழகுதான் முக்கியம் என்று சொன்னபோது இடியுடன் கூடிய அந்த மழைக்காலமும் நெருங்கியது. மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது. அப்போது குருவி அது கட்டின கூடுல ஜம்முன்னு உட்காந்து மழைய நல்லா ரசிச்சுட்டு இருந்துச்சு. மழை எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் மயிலோ கஷ்டப்பட்டு மழையில நனைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த குருவிய பார்த்துச்சு. அப்ப அந்த குருவி சொல்லிச்சா, மயிலே, அன்று என் பேச்சு கேட்டு இருந்தீன்னா உனக்கு இந்த நிலமா வந்திருக்கமான்னு. அப்ப மயில் சொல்லிச்சா, மன்னிச்சிரு குயிலே, அன்னைக்கு உன் பேச்சு கேட்காம அழகுதான் முக்கியம்னு சுத்தி திரிஞ்ச, இப்போ நான் கஷ்டப்படுறேன், அன்னைக்கு உன் பேச்சு கேட்டிருக்கணும், என்னை மன்னித்து விடு, அழகு முக்கியம் இல்லை, கடினமான உழைப்பு தான் முக்கியம் என்று மயில் புரிஞ்சு கொண்டது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அழகு முக்கியம் இல்லை, கடினமான உழைப்பு தான் என்றும் நம்மளை உயர்த்தும். நன்றி.